மகளிரணி நிர்வாகியுடன் தகாத உறவில் இருந்த புகாரில் சிக்கிய தாவேக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்தவர் செந்தில்நாதன். இவர் நேற்று இரவு 11 மணி அளவில் கூட்டப்பள்ளி பகுதியில் உள்ள அரைகுறை ஆடையில் இருந்த செந்தில்நாதனையும் மகளிரணி நிர்வாகியையும் பிடித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டு டிவிக்கே ஒரு தூய சக்தி. பெண்களுக்கு சேஃப்டியா எல்லாமே பண்ணுவாரு. முதல்ல ஒண்ணா காப்பாத்திக்கடி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. அவர் கம்பல் பண்ணி அவர் வந்திருக்காரு. பண்ணிருக்க கூடாது. உங்க வயசுக்கு உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய இதுக்கு வந்து நீங்க போஸ்டிங்க்கு நீங்க அந்த வேலையை பண்ணிருக்கீங்க. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. விஜய் சார் கிட்ட நிறைய இருக்கு, அது இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை லவ் பண்ணி பழகணும், அப்பதான் அவரை பத்தி உண்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆமா, மொத்தம் இது மாதிரி எத்தனை கேஸ் கேட்டா? 12 13 சார். 12 இல்ல 13 பாரு. அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. ஒரு வார்த்தை அவருதான் என்னை அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஸ்டேஷன்ல உட்கார வச்சிரலாம். சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்க. அப்ப நீங்க தான் வந்தீங்க. இல்ல பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. பிரச்சனையா இல்ல. வந்தீங்களா? என்ன மடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்க ஒரு தப்பு நடக்க இருந்தது, அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தர் உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தர் உள்ள இருந்து என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. அப்ப நீங்க முன்னால போங்க, பின்னால போங்க. ஏய், கம் டு மை ஹோம். மூஞ்சிய பாரு, செருப்பு பிஞ்சிரும். வா நவலிய கடை சொல்றேன். ஹே, சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ 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 போ. இறங்கு. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். நேத்து பார்த்தேன், அவரே என்ன சொல்றாரா, நீ கீழே இறங்கினாதான் உனக்கு நான் முத்தம் கொடுப்பேன். இது வந்து கவர்ச்சி தான் காட்டுது, வேற ஒண்ணு இல்ல. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. கீழே இறங்குப்பா, நான் அப்பதான் பேசுவேன். நீங்க இது மாதிரி பண்ணிட்டு அடுத்த கூட்டத்துக்கு வர மாட்டேன்னு ஒரு அறிக்கை போடு. ஒழுங்கா இருங்கன்னு சொல்லு. நான் பிரச்சனைக்கு வாயா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு கை போட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா இரு. அப்படி ரியல் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இதே போல இந்த பிஜேபியில வந்து பாசிசம், திமுக பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரே மாதிரி. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். இதே போல இந்த பிஜேபியில வந்து பாசிசம், திமுக பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரே மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? விஜயனா, எது அரசியல்னு கேட்டீங்கல்ல, எது தெரியுமான அரசியலே? திருப்பரங்குன்றத்துல சங்கிங்க ஒரு பிரச்சனை பண்ணானுங்கல்ல, அது அரசியல். கரூர்ல நீ ஒண்ணு பண்ணிட்டு ஓன்மல்ல, அது அரசியல். பாஜக அந்த மனித குலத்துக்கும் மக்களுக்கும் விரோதம் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது அரசியல். பிரதமர் மோடி இந்த நாட்டை கெடுக்கிறார்ல, அது அரசியல். ஒன்றிய அரசே தமிழ்நாட வஞ்சிக்குதுல, அது அரசியல். இதுல ஏதாவது ஒண்ணு பத்தியாவது உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சா? இதுல அரசியல் இல்லையா? சரி விடுங்க. பாஜகன்ற வார்த்தையோ, மோடின்ற வார்த்தையோ, அதிமுகன்ற வார்த்தையோ நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையாவே அரசியல் பேச வந்திருக்கீங்கன்னு நாங்க ஒத்துக்குவோம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். திமுக ஆட்சிய இந்த திமுகவும் திமுக அரசுக்காக திமுக தலைமை இப்படிதானே. இந்த திமுக ஒரு டிஎம்கேவுக்கும் தான். திமுக அரசு, இந்த திமுக அரசு கொள்கை எதிரியா? அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ
கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், அதனால பார்க்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா, எனக்கு அவங்க முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன். ஆனா விஜய், நான் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு ஒரு தற்கொலை தான் உருவாக்கி வச்சுறீங்க. உங்களால தான் பாருங்க இந்த பொண்ணு எக்ஸாம் விட உங்களை தான் முக்கியம் சொல்லி வந்துருச்சு. இந்த நாய்ங்க எதுக்கு வந்தேன்னு தெரியாம உட்காந்துங்க டான்ஸ் ஆன இருக்குதுங்க. இதுங்களை வச்சு நான் எப்படி கட்சி நடத்த போறேனே தெரியல. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைகூலின்னு, பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவ. ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்துல இருக்க கட்சியை தான் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்ப. ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவ. ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவ. உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவ. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்ப. பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவ. ஆனா நாள் குறிச்சுதான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவ. நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவ. அப்பெல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே சாதி எதிர்ப்புன்னு வீர வசனம் பேசுவ வாய்க்கிலேயே. ஆனா கவின் ஆணவ கொலைக்கு நேர்ல போய் பார்க்க மாட்டேன், குரலும் கொடுக்க மாட்டேன், ஒரு அறிக்கை கூந்தலும் விட மாட்டேன். தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்ப, தமிழ் கடவுள்னு உருட்டுவ. ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும் தற்குறி விஜய் அவர்களே. உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஈரோடுனா பெரியார் தான், மஞ்சள் ஜவுளி, அந்த ஜவுளி நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. காலினங்கள் இத பேசலன்னா நான் இனி விஜய் பேசல. மஞ்சள் போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கொள்கை தலைவர்லாம் என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி பண்ணு வச்சுங்க. 4 தொகுதி வாழ்க ஒட்டாப்பி உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. 2026ல உங்க ஓட்ட ஐடியா விஜய் போட்டிருக்கேன். விஜய் சந்தேகம்லாம் மெண்டல் கொடூரமா. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலே நிக்கிறோம். கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சி ராணி. குஞ்சு கிடையாதுன்னா கிணி குஞ்சு. ஒரு சில தற்குறிங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதாங்க அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற வெயிடி போன. என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்வாரு? என்னை பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாரு. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம். பார்த்துட்டு வெளியிலிருந்து உங்களை வந்து பார்க்கும்போது பயமா இருக்கு சார். என்னை பார்க்கவா? எப்பவுமே பயம் இருக்காது ராஜா சார் பார்க்கும்போது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ராஜா சார் பார்க்கும்போது பயமா இருக்கு. பரவாயில்ல, இது உங்களுடைய பாராட்ட எடுத்துக்கிறேன். ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தானே நாம நடந்துக்க வேண்டியிருக்கோம். அப்படின்னா அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணு.
மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.